இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 15வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இறை வார்த்தை எத்தகையது, எத்தகைய வல்லமையுடையது, அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படி என்கிற ஒரே கருத்தை தான் தெளிவாக சொல்லி தருகின்றன. முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தலையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை இது. அந்த மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள், ஒரு வேதனையில் இருக்கிறார்கள், ஒரு எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழப்பம். கடவுள் உண்மையாகவே நம்மை பாதுகாப்பாரா அல்லது நம்மை மீட்டெடுப்பாரா? இவர் இறைவாக்கு உரைக்கிறாரே, இந்த இறைவாக்கு என்பது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் பலிக்குமா என்கிற ஒரு குழப்பம், ஒரு அச்சம், ஒரு எதிர்நோக்கற்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் தான் இறைவாக்கினருடைய இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இறைவன் குறை உள்ளவர் அல்ல, மாறாக இறைவன் நிறைவுள்ளவர். சாதாரண இயற்கை கூட ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறது என்றால், இந்த இயற்கையை படைத்த இறைவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவுறாமல் போகாது. ஆகவே அது நிறைவுறும் என்பதையே இன்றைக்கு முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையை வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. சாதாரண இயற்கை எப்படி பலன் தருகிறது என்பதுதான் முதல் பகுதி. அவ்வாறே என் வாயினின்று புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில் என்பது தான் இன்றைக்கு இறைவன் சொல்கிற வார்த்தை. அப்படி என்றால் இயற்கை கூட தன்னுடைய கடமையை நிறைவாக செய்து முடிக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இறை வார்த்தை வெறுமையாக திரும்பி செல்லாது. இறைவன் தன் வாக்குரைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இறை வார்த்தை குறைவுள்ளதாக இருக்காது, நிறைவுள்ளதாக இருக்கும் என்பதே முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். அன்புமிக்கவர்களை, பல நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாய் அல்லது என் வாழ்க்கையில் இந்த நல்லது நடக்குமா என்று குழம்பி போயிருக்கிற நமக்கு ஆறுதலாக வருகிற செய்தியைத்தான் இந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறேன். இறைவன் உங்களுக்கு உரைத்ததை, அவர் வாக்குறுதியோடு உங்களுக்கு அவர் அறிவித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதே முதல் ஆறுதலான செய்தி. இரண்டாவது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம இதைத்தான் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதாவது சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். அதாவது நமக்காக இறைவன் கொடுக்க போவதையெல்லாம் எண்ணுகிற பொழுது இப்பொழுது நாம் படுகிற இந்த துன்பங்கள், வேதனைகள், சவால்கள், குழப்பமான ஒரு நிலை உண்மையாகவே தகுதியற்றது அப்படின்னு சொல்லுகிறார். இறைவன் தமக்கு தரப்போகிற அந்த மாட்சிமையை பெறுவதற்காக இந்த உலகம் ஆவலோடு காத்திருக்கிறது என்று சொல்லி பேறுகால வேதனையோடு படைப்பு காத்திருப்பதை இன்றைக்கு பவுலடியார் சொல்லுகிறார். பேறுகால வேதனை என்பது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அனுபவிக்கிற ஒரு துன்பம். அந்த பேறுகால வேதனை என்பது உண்மையாகவே ஒரு பெண்ணினுடைய இறப்பிற்கு சமம் என்று நம்ம அறிகிறோம். ஒவ்வொரு பிறப்பின் பொழுதும் ஒரு தாய் தன்னுடைய உயிரை இழந்து பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து மறுபடியும் மறுவாழ்வு பெறுகிறார் என்பதைத்தான் மருத்துவர்கள் எல்லோருமே சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு தாய் உண்மையாகவே அந்த மாபெரும் துன்பத்தை அனுபவிக்கிறாள். ஆனால் குழந்தை பெற்றவுடனேயே குழந்தையை தன்னுடைய கரங்களில் ஏந்துகிற நேரத்தில் அந்த தாய் அனுபவிக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அன்புமிக்கவர்களே, அதுபோல தான் இவ்வுலக துன்பங்கள், இவ்வுலக வேதனைகள் என்பது நாம் பெறப்போகிற மாட்சியை நினைவில் கொள்கிற நேரத்தில் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் பவுலடியார் நமக்கு ஆறுதலாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்கள் மனசில் ஒரு ஆழமாக இருக்கிற, பாரமாக இருக்கிற ஒரு காரியம், அடுத்து என்ன நிகழப்போகிறதோ என்று நீங்கள் பரிதவித்து உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலை நிச்சயமாக மாறும். ஏனென்றால் இறை மாட்சி உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும் என்பதே இரண்டாவது செய்தி.
இந்த இரண்டாவது வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கிற நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தது அந்த ஒரு நிலை, அந்த ஒரு அடிமைத்தனம் என்பது ஒரு பேறுகால வேதனைக்கு சமமானது. ஆனால் இறை வார்த்தை பயனளிப்பது போல நம்முடைய இறைவனுடைய வாக்குறுதிகள் நம்மில் நிறைவேறுகிற நேரத்தில் அந்த மாட்சிமை பேறுகால வேதனைக்கு பிறகு வருகிற அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி என்பதையே இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசகம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றி அறிவிப்பதற்காக 7 வகையான இறையாட்சி உவமைகளை பயன்படுத்துகிறார். அதில் முதலாவதான இறையாட்சியை பற்றி ஓமையினுடைய முதல் ஓமையைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசணும்? அவர் நேரடியாகவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்படி என்று நம்ம யோசிக்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசு இறைமகனாக இருந்தாலும் பாவத்தை தவிர நம்மை போல ஒரு மனிதராக வாழ்ந்தார். அவர் ஒரு வரலாற்று மனிதர். அவர் ஒரு தொழிலாளியினுடைய ஒரு மனிதர், ஒரு சாதாரண விவசாயியினுடைய மனிதர். விவிலியத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை தச்சர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எபிரேய அந்த மொழியாக்கத்தினுடைய மூல வார்த்தை என்பது தச்சர் என்பது பொருள் அல்ல, மாறாக அவர் ஒரு விவசாயிகளுடைய தோழன், அதாவது விவசாய கலைஞன் என்றே சொல்லுகிறார்கள். அதாவது விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற பொருட்களை சரி செய்பவர், அந்த பொருட்களை உருவாக்குபவர், அப்படி என்பது தான் இன்றைக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு ஒரு விவசாயியினுடைய மகன், ஒரு உழைப்பாளியினுடைய மகன். அந்த காண முடியாத இறையரசை காணுகிற வகையில் இன்றைக்கு மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்வதற்காகத்தான் அவர் உவமைகளை பயன்படுத்தினார் என்று நம்ம விவிலிய அறிஞர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அடுத்தது, அங்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் அரச பின்புலத்தில் நேரடியாக இறை ஆட்சி, இறை அரசு அல்லது வேறு ஒரு அரசு என்று அவரால் பேச முடியாது. அதனுடைய ஒரு காரணமாகவே மறைவாக உவமைகள் வாயிலாகவும் நமது ஆண்டவர் இயேசு பேசினார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகள் வாயிலாக பேசுவதற்கான காரணம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவர் உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்ம ஊரில் விதைக்கிற நேரத்தில் முதலில் நிலத்தை உழுது அதற்கு பிறகு விதைகளை நட்டு அல்லது விதைகளை தூவி பிறகு அந்த விதைகளை நம்ம மண்ணால் மூடுவோம். ஆனால் இரண்டாவது வகை என்பது பாலஸ்தீன பகுதியில் முதலில் விதையை விதைத்து விட்டு பிறகு உழுவார்கள். அது ஒரு இரண்டாவது ஒரு முறை. இந்த உவமையைத்தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். விதைப்பவர் ஒருவர் விதைக்க செல்கிறார். அந்த விதைப்பவர் கடவுளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இயேசுவாக எடுத்துக்கொள்ளலாம், இறை வார்த்தையை அறிவிக்கிற அருள் பணியாளர்களாக எடுத்துக்கொள்ளலாம், இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒவ்வொரு இறை வாக்கு பணியாளர்களாக கூட இன்றைக்கு இருக்கலாம். ஆகவே விதைப்பவர் கடவுள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விதைகள் என்பது இறை வார்த்தை என்பதையும் இன்றைக்கு நம்ம இந்த ஓமையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். 4 விதமான நிலங்களில் இன்றைக்கு விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது முதலில் பாதையோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னது போல விதைகளை முதலில் விதைத்து விட்டுத்தான் உழுவார்கள் என்றால், இப்படி விதைக்கிற நேரத்தில் மக்கள் நடந்து போகிற அந்த பாதையோரம் விதைக்கப்பட்ட விதைகள் என்பது விதைகள் விதைக்கப்படுகின்றன. ஆனால் பறவைகள் அவற்றை எடுத்து சென்று விட்டன என்று கூறுவதன் மூலமாக இந்த இறை வார்த்தை என்பது விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த இறை வார்த்தை அவர்களில் பலன் தருவதற்கு முன்னமே வேறு ஏதோ ஒன்று அவர்களிடமிருந்து அந்த விதையை இறை வார்த்தை எடுத்து விடுகின்றன. இந்த ஒரு உவமைக்கு அப்பொழுதிருந்த அரசன் ஏரோது, அப்பொழுதிருந்த பரிசேயர்கள் மற்றும் சமய தலைவர்களை நம்ம சொல்லலாம். இறை வார்த்தையை கேட்கிறார்கள். அந்த இறை வார்த்தை அவர்களில் வளர்வதற்கு முன்னமே அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய பேராசை, அவர்களுடைய உலகப்போக்கான ஒரு வாழ்வு அவர்கள் வாழ்விலிருந்து அந்த இறை வார்த்தையை எடுத்து விடுகிறது. இரண்டாவது விதைக்கப்பட்ட நிலங்கள் பாறை மீது விழுந்த விதைகளாக கருதப்படுகின்றன. பாறை அடியில் இருக்கிறது, அதற்கு மேலே அந்த விதைகள் தூவப்படுகின்றன. அன்புமிக்கவர்களே, இயேசுவுடைய காலத்தில் வாழ்ந்த பலர் இயேசுவால் பயன்பெற்றனர், இறை வார்த்தையை கேட்டார்கள். தற்காலிகமாக அவர்கள் வாழ்க்கையில் இறை வார்த்தை வளர்வது போல இருந்தாலும் அந்த இறை வார்த்தை வளர்வதற்கு ஆழமான விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அந்த விதைகளும் பலன் தரவில்லை.
இயேசுவினுடைய காலத்தில் வாழ்ந்த இயேசுவால் பயன்பெற்றவர்களைப் போல இன்றைக்கும் கத்தோலிக்க திரு அவையால் பயன்பெற்றவர்கள் திடீரென்று இந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு, அந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு, அப்படி என்று எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் தற்காலிக அவர்களுக்கான ஒரு மன நிறைவு கிடைக்கிறதோ அப்படியாக சபைகளை விட்டு வெவ்வேறு சபைகளுக்கு ஒரு உலகத்தனமான அனுகூலங்களுக்காக செல்பவர்கள் தான் பாதை மீது விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்களும் எந்த பலனும் தரமாட்டார்கள். மூன்றாவது, விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக வளர்ந்தன, ஆனால் முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்ட ஒரு காரணத்தினால் அந்த விதைகளால் பலன் தர முடியவில்லை. இந்த மாதிரியான முட்செடியின் மீது விழுந்த விதை என்பது விவிலியத்தில் பணக்கார இளைஞன் ஒருவன் இயேசுவிடத்தில் நிலை வாழ்வை பற்றி கேட்கிறான். ஆனால் சிறிது நேரத்தில் அவனுடைய செல்வத்தை அவன் விட்டு கொடுக்க வேண்டும், ஏழையருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அறிவுரை கிடைத்த உடனேயே மிகுந்த மன வருத்தத்தோடு இயேசுவை விட்டு அகன்று சென்றான் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, இறை வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் குடும்பத்தில் கவலை, வேலையில்லாத ஒரு பிரச்சனை, பொருளாதார ஒரு சிக்கல், அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான உலக கவலைகள் இறை வார்த்தை நம்மில் வளர விடாமல் நம்மை அழித்து விடுகிற ஒரு காரணத்தினால் இந்த நிலங்களிலும் விளைச்சல் இருப்பதில்லை. இது மூன்றாவது வகையான ஒரு நிலம். நான்காவது நிலம்தான் நல்ல நிலம் என்று நமக்கு விவிலியத்தில் கொடுக்கப்படுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தந்தன என்பதை விவிலியத்தில் இயேசுவே இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்னை மரியாள், திருத்தூதர்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த புனிதர்களை இந்த நல்ல நிலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 30 மடங்கு விளைச்சலை தருபவர்கள் தான் தனி மனித ஒரு புனிதத்தில் வளர்ந்து அவர்கள் பலன் தருவது, 60 மடங்காக தானும் புனிதமாக வாழ்ந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புனிதத்தில் வளரச் செய்வது. மூன்றாவது, 100 மடங்கு தருபவர்கள் தானும் புனிதத்தை அடைந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புனிதத்தில் வளரச் செய்து இறைவனுடைய துணையால் அன்னை மரியாளைப் போல இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அகிலத்திற்கும் புனிதத்தின் சாட்சியாக விளங்குபவர்கள் தான் அன்னை மரியாளைப் போல 100 மடங்கு பலனை தந்தவர்கள். அன்பு உறவுகளே, நமக்கும் இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த 4 வகையான நிலங்களில் எந்த வகையான நிலம் நம்முடைய இதயம் என்பதை இன்றைக்கு ஆன்ம பரிசோதனை செய்து இறை வார்த்தையின் மூலமாக இறைவனுக்கு சான்று பகிர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் அமெரிக்க தேசத்திற்கு ஒரு முறை சென்ற பொழுது அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்த பொழுது அவர்களை விட்டு தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தூக்க முடியாமல் எடுத்துக்கொண்ட ஒரு மூதாட்டி இடத்துல சென்று அன்னை தெரசா அவருக்கு பேருந்தில் ஏறுவதற்கு உதவி செய்தார்களாம். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அன்னை தெரசாவை பார்த்து இதோ வாழும் நற்செய்தி என்று மக்கள் பாராட்டினார்களாம். நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டித்தான் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவுள்ளது, நம்மில் நிறைவேறும் என்கிற மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் இறை வார்த்தையின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.